ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் திலகாஸ் ஃபேஷன் ஆர்ட் தமிழ். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு ஷேக்கிங் ப்ரூச்சஸ் தான் பார்க்க போகிறோம். ஷேக்கிங் ப்ரூச்சஸ்னால் இது நிறைய பேர் வந்து காமிச்சிருப்பாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க, இன்ஸ்டாலெல்லாம் பார்த்துருப்பீங்க. இதை வந்து ஷேக்கிங் ப்ரூச்சஸ்ன்னு சொல்லுவாங்க, ஃபில்லிங் ப்ரூச்சஸ்ன்னு சொல்லுவாங்க. ஷேக்கிங் ப்ரூச்சஸ்னால் இப்போ நம்ம ஷேக் பண்ணும்போது உள்ளே வந்து அந்த திங்ஸ்லாம் ஷேக் ஆகும். ஃபில்லிங்னால் உள்ளே நம்ம ஃபில் பண்ணி அந்த ப்ரூச் மேக் பண்ணுறது தான் ஃபில்லிங் ப்ரூச்சஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ ஓகேங்களா, இதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, நம்ம அந்த ஸ்டீல் ஒயர் இருக்குது பார்த்தீங்களா, ஃப்ளவர் மேக் பண்ணுவோம் இல்லையா, அந்த ஒயரை வந்து நான் ஒரு மூடியில் வந்து சுற்றிக்கிறேன். ரவுண்ட் ஷேப்பில் வந்து எனக்கு கரெக்டாக வர மாதிரி நான் சுற்றி எடுத்துக்கிறேன். ஓகேங்களா, இப்போ இந்த ரவுண்ட் ஷேப் மாரி நான் சுற்றிட்டு அந்த எக்ஸஸ் இருக்க கம்பியை வந்து என்ன பண்ணுறேன்னா, அந்த சர்க்கிளை வந்து அப்படியே சுற்றி எடுத்துக்கிறேன். நம்ம கரெக்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த சர்க்கிள்லேயே நான் ட்விஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறேன் அந்த கம்பியில். ஓகேங்களா, நல்லா ட்விஸ்ட் பண்ணிவிட்டு எல்லாம் ஃபுல்லாகவே ஒரு ரவுண்ட் ஷேப்பில் வர மாரி நான் வளைச்சி எடுத்துக்கிறேன் அந்த கம்பியை. ஓகேங்களா, இப்போ எனக்கு கரெக்டாக ஒரு அழகான ரவுண்ட் ஷேப் வந்து கிடச்சிருச்சு. இப்போ நான் நல்லா ரவுண்ட் ஷேப் வந்து பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஓகேங்களா, இப்போ ரவுண்ட் ஷேப் நம்ம கிடச்சிருச்சா. இப்போ வந்து ஒரு நெட் கிளாத்தை வந்து நான் விரித்து வச்சுக்கிறேன். ஓகேங்களா, ப்ளைன் நெட் கிளாத் வந்து நான் எடுத்திருக்கேன். நெட்டு கிளாத் தான் எடுக்கணுன்ட்டு இல்லை, மற்ற கிளாத்தும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஃபில்லிங் ப்ரூச்சஸ் பண்ணும்போது நம்ம உள்ளே இருக்க கிளாத் வந்து வெளியே ட்ரான்ஸ்பரண்ட்டாக தெரியறதுக்கு நெட்டு கிளாத் வந்து பெட்டர். அப்படி இல்லைன்னா இந்த கிளாத்தை நீங்கள் எடுத்துக்கலாம், டிஷ்யூ கிளாத் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா ஆர்கான்ஸா கிளாத் எடுத்துக்கலாம். ஆர்கான்ஸா கூட அந்தளவுக்கு தெரியுமான்னு தெரியல, டிஷ்யூ எடுத்துக்கலாம், நல்லாவே தெரியும். ஓகேங்களா, இப்போது இது வந்து இதில் நிறைய மெத்தட்ஸ் வந்து ட்ரை பண்ணுறாங்க. இப்போ நான் சொல்லி கொடுக்குறது, இப்போ நம்ம வந்து கம்பி வச்சு பண்ணுறோம், ஒரு சிலர் பேங்கிள்ஸ் வச்சு பண்ணுறாங்க. அப்படி இல்லைன்னா OHP சீட்டு வச்சு கூட பண்ணுவாங்க. அது எப்படின்னு நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் வந்து செப்பரேட்டாக போடுறேன். ஓகேங்களா, இப்போ வந்து நம்ம ஒரு மெத்தட் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து எல்லாருக்குமே கிடைக்கிற திங்ஸ் வச்சு தான் நான் பண்ணியிருக்கேன். அதனால் எல்லாருமே ஈஸியாகவே பண்ணலாம். ஓகேங்களா, இப்போ வந்து நம்ம நார்மலாக ஆரி ஒர்க் யூஸ் பண்ணுற சமிக்கி பீட்ஸ் தான் எடுத்து நான் அந்த சர்க்கிள்குள்ளே வந்து கொட்டி வச்சுக்கிறேன். ஓகேங்களா, எனக்கு எவ்வளோ குவான்டிட்டி வேணுமோ அவ்வளோ குவான்டிட்டிக்கு என்னென்ன பீட்ஸ் வேணுமோ அதை வந்து நான் ஃபில் பண்ணிக்கிறேன் அதுக்குள்ளே போட்டு. ஓகே, இப்போ அதுக்கு மேலே நான் க்ளூ போட்டு அப்ளை பண்ணிக்கிறேன். எதுக்கு மேலேனா அந்த ரிங்குக்கு மேலேயே நான் க்ளூ போட்டு இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறேன்னா, அந்த நெட்டு கிளாத்தையே அப்படியே மடித்து விட போடுறேன். அது மேலேயே அது மேலே க்ளோஸ் பண்ணுற மாதிரி மடித்து விட்டுக்கிட்டேன். ஓகேங்களா, மடித்து விட்டு ஒரு டேப் பண்ணிக்கிறேன். ஃபுல்லாக அந்த க்ளூவில் வந்து அந்த கிளாத் வந்து ஒட்டிக்கிற மாரி நான் ஃபுல்லாக வந்து டேப் பண்ணி விட்டுட்டேன். ஓகேங்களா, இப்போ நம்ம டேப் பண்ணதுக்கப்புறம் அது கொஞ்சம் ஒரு 10 மினிட்ஸ் நான் ட்ரை ஆக விட்டுறேன். ட்ரை ஆகினதுக்கப்புறமா நான் எடுக்கும் போது இப்போ அந்த ரவுண்ட் ஷேப் மட்டும் நான் ஷோல்ட்ரிங் அயன் வச்சு ஃபுல்லாகவே கட் பண்ணுறேன். நீங்கள் எப்படி கட் பண்ணணும்னா, நீங்கள் சிசர் வச்சு கட் பண்ணிவிட்டு கூட நான் இது லைட்டர் இருக்கும் இல்லையா, லைட்டர் அப்படி இல்லைன்னா மெழுகுவர்த்தி வந்து நீங்கள் ஃப்யூஸ் பண்ணிக்கலாம். சிசர் வச்சு கூட நம்ம கட் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ராஸ் வந்து மெழுகுவர்த்திலையோ லைட்ரு வச்சு நம்ம ஃப்யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இப்போ நான் சோல்ட்ரிங் அயன் வச்சு ஃபுல்லாக இது பண்ணியிருக்கேன். இது வந்து எப்படி யூஸ் பண்ணணும்னு தனியாகவே நான் ஒரு வீடியோ போடுறேன். இது வந்து நான் 180 190 சம்திங் நான் வாங்கினேன். ஓகேங்களா, அமேசானில் ஃப்ளிப்கார்ட்டில் மீஷோவில் கூட இருக்குது. நான் டைரெக்டாக ஷாப்பில் தான் வாங்கினேன். வேணுங்கிறவங்க அதில் கூட யூஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து எதுக்குன்னா நம்ம கரெக்டான ஷேப் வந்து கட் பண்ணுறதுக்குலாம் யூஸ் ஆகுது நல்லாவே. ஓகேங்களா, இப்போது நம்ம அந்த ஃபில்லிங்ஸ் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னா பீட்ஸு, இதுக்கப்புறம் தான் நம்ம மேலே வந்து டெக்கரேஷன் பண்ண போகிறோம். ஓகேங்களா, அதுக்கு வந்து நான் பீட்ஸ் எடுத்திருக்கேன். ஏதோ ஒரு கான்ட்ராஸ்ட் கலராக இருக்கிற மாரி நான் ஒரு பீட்ஸ் எடுத்திருக்கேன். ஓகேவா, ஓகே, இப்போ வந்து அந்த ஸ்டோன் வந்து நான் ஃபுல்லாக ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நான் ஸ்டோன் வந்து பாதி இடம் மட்டும்தான் க்ளூ அப்ளை பண்ணி நான் உங்களுக்கு ஸ்டிக் பண்ணி காமிக்கிறேன். ஓகேங்களா, பாதி மட்டும் போட்டுட்டு மீதி பாதியில் வந்து இன்னும் கொஞ்சம் வேறு மாதிரி டெக்கரேஷன் பண்ணலான்னு நம்ம பாதிக்கு மட்டும் ஸ்டோன் வந்து போட்டு ஒட்டுறேன். ஓகேங்களா,
இப்போ இந்த இது வந்து நம்ம எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலான்னா, நீங்கள் வந்து சாரீக்கு வந்து பின் பண்ணுவோம் இல்லையா சாரியில், அந்த பின்னு முந்தியில் பின் பண்ணுவோம், அப்புறம் கீழே ப்ளீட்ஸில் நம்ம பின் பண்ணுவோம் இல்லையா, அந்த இடத்துல நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு சாரீ பின்னாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஹேர் ப்ரூச்சாக ஹேர் கிளிப்பாக நீங்கள் மேக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஹேரில் பின்னாடி வந்து ஜடவில்ல மாரி வைப்பாங்கள்ல பார்த்தீங்களா, அந்தமாரி இது கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். அதுக்கப்புறம் இயரிங்ஸாக நீங்கள் மேக் பண்ணிக்கலாம். தென் நெக் செட்டாக கூட நீங்கள் மேக் பண்ணிக்கலாம். அது உங்கள் விஷ் தான், நீங்கள் க்ரியேட் பண்ணுறது தான் இருக்குது. இதெல்லாம் வந்து ஐடியா இப்படிலாம் நீங்கள் பண்ணலான்னு வந்து நான் சொல்கிறேன். ஏன்னா ஜுவல்லரி மேக்கிங் வந்து கிளாத்லேயுமே ஜுவல்லரி மேக் பண்ணுறாங்க, தெரியும் தானே. அதில் வச்சு டிஃப்ரெண்ட் டைப் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். இதெல்லாம் வச்சு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து நான் லாரியல் பீடுன்னு சொல்லுவாங்க. இது ஒரு ஹேங்கிங் பீடு. ஒயிட் கலர் பியூர் பீடு வந்து குட்டியாக இருக்கும், அதில் ஹேங்கிங்ஸ் இருக்க மாதிரி இருக்கும். இந்த பீடை வந்து நான் கீழே வந்து ஹேங் பண்ணலான்ட்டு ஒரு ஐடியா பண்ணியிருக்கேன். கீழே வந்து அந்த லாரியல் பீட்ஸ் வந்து நான் ஹேங் பண்ணிக்கலான்னு ஒரு ஐடியா பண்ணியிருக்கேன். ஸோ அந்த லாரியல் பீட்ஸ் வந்து ஒரு இதுக்கு வந்து த்ரீ பீடு எடுத்து நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? நான் மார்க் பண்ணிக்கிறேன் இதிலேருந்து இது வரைக்கும், கொஞ்சம் ஓரளவுக்கு மட்டும்தான் ஒரு ஈவனாக இருக்கிற மாரி நான் இந்த பிளேஸ்லேருந்து இந்த பிளேஸ் வரைக்கும் இருந்தாவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு நான் மார்க் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணுறேன். அந்த ஸ்டிச்சிங் பண்ணுறது கூட அந்த கம்பிக்கு மேலே இருக்க நெட் கிளாத் இருக்குது பார்த்தீங்களா, அந்த நெட்டு கிளாத்துக்குள்ளே விட்டு தான் நான் வெளியே எடுத்து ஸ்டிச் பண்ணுறேன். ஓகேங்களா? கம்பிக்கு மேலே கம்பியில் பிடிச்சி குத்திடாதீங்க, ஏன்னா க்ளூவில் நம்ம போட்டிருக்கோம் எல்லாம் வந்துடும். ஸோ அதனால் ட்ரை ஆகணும், அதுக்கு ரெஸ்ட்டு கொடுக்கணும் நம்ம. அதனால் கம்பிக்கு மேலே வந்து நான் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? கம்பிக்கு மேலே வந்து நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஒரு ஸ்டாண்ட்ஸ்க்கு வந்து நான் த்ரீ பீட் வந்து எடுத்திருக்கேன். அப்போ நெருக்கமாக பார்க்க இன்னும் நல்லாயிருக்கும். ஓகேங்களா? பார்த்தீங்களா? இப்போ வந்து நான் ஃபுல்லாகவே அந்த பீட்ஸ் வந்து நான் ஸ்டிச் பண்ணிட்டேன். இப்போ உங்களுக்கு புரியும் நான் எதுலேருந்து எது வரைக்கும் பீட் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன்னு. பீடு ஸ்டிச் பண்ணது போக மீதி இருக்க எம்டி ஸ்பேஸில் நான் ஸ்டோன் வந்து ஒட்டிட்டேன். அந்த பீடு ஸ்டிச் பண்ண இடத்துல மட்டும் நான் ஒட்டலை. ஓகேங்களா? மற்ற எல்லா இடத்துலையும் நான் ஸ்டோன்ஸ் வந்து ஒட்டியிருக்கேன். இப்போ வந்து அந்த பீடு நம்ம ஸ்டிச் பண்ண இருக்குது பார்த்தீங்களா, அந்த த்ரெட்டுக்கு மேலே அந்த கம்பிக்கு மேலேயே நான் க்ளூ வந்து போட்டுகிட்டே வரேன் கொஞ்சம் கொஞ்சமாக. ஓகேங்களா? இப்போ அதை ஃபுல்லாக க்ளூ போட்டுட்டு அதுக்கு மேலேயே வந்து நான் ஸ்டோன் ஒட்டுறேன். ஓகேங்களா? ஃபுல்லாக ஸ்டோன் ஒட்டி முடிச்சுக்கலாம். அது ஃபுல்லாகவே நீங்கள் ஸ்டோன் ஒட்டி முடிச்சிருங்க. இப்போ இது வந்து நீங்கள் யார் வேணாலும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நான் வந்து நம்ம வீட்டில் இருக்க திங்ஸ் வச்சு தான் நான் மேக் பண்ணியிருக்கேன். ஆரி ஒர்க்குக்கு என்னென்ன மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணுவோமோ அதை வச்சு தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். க்ளூ வந்து என்ன க்ளூ யூஸ் பண்ணியிருக்கேன்னா B7000 க்ளூ வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? இந்த க்ளூ வந்து மெட்டலுக்கும் கிளாத்துக்கும் நல்லா ஒரு அட்டாச்மெண்ட் கொடுக்கும். ஸோ என்ன அட்டாச்னால் நல்லா பைண்ட் பண்ணி கொடுக்கும். ஓகேங்களா? தண்ணியில் போட்டாலுமே ஒன்றும் ஆகாது. ஸோ அதனால் இந்த க்ளூ எடுத்துக்கோங்க. அந்த த்ரெட்டுக்கு மேலேயே பீட்ஸில் ஒட்டாமல் த்ரெட்டுக்கு மேலே வந்து நான் ஒட்டிக்கிட்டே வரேன் த்ரெட்டு. ஓகேங்க? அந்த ஸ்டோன். ஓகேங்களா?
இவ்வளோதாங்க ஷேக்கிங் ப்ரூச்சஸ் வந்து அவ்வளோதான். இது ரொம்ப ரொம்ப ஈஸி தான். நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். பார்க்கும்போது கஷ்டமாக தான் இருக்கும். ஷேக்கிங் ப்ரூச்சஸ் வந்து நம்ம பார்க்குறதுக்கு கஷ்டமாக இருக்க மாதிரி தான் இருக்கும். ஆனால் ஈஸி மெத்தட் தான். ரொம்ப ரொம்ப ஈஸி தான். நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னாவே உங்களுக்கே தெரியும். ஓகேங்களா? ஓகே, இப்போ நான் ஃபுல்லாகவே கம் போட்டு ஒட்டிட்டேன். எல்லா ஸ்டோன்ஸுமே ஒட்டி முடிச்சிட்டேன். இப்போ நீங்கள் இதுக்கு பின்னாடி வந்து நான் காமிக்கிறேன் இருங்க. லாஸ்ட்டாக ஒரு ஸ்டோன் இருக்குது, அதை ஒட்டி முடிச்சிடலாம். ஓகேங்களா, நான் ஃபுல்லாகவே இப்போ ஒட்டி கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டேன். ஓகேங்களா, இதுக்கு வந்து பேக் சைடு வந்து நீங்கள் திருப்பிட்டு என்ன பண்ணலான்னா, பேக் சைடில் வந்துட்டு பேப்பர் கேன்வாஸ்ன்னு வந்து விற்கும் கடையில். இந்த டெய்லரிங் ஷாப்பில் தான் பேப்பர் கேன்வாஸ்ன்னு விற்கும். அந்த கிளாத் அதை வாங்கி நீங்கள் பேக் சைடு வந்து திருப்பிட்டு அதை க்ளூ போட்டு ஒட்டிட்டு அதுக்கு மேலே வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கிளிப்போ ஹேர் பின்னோ அப்படி இல்லைன்னா சேஃப்டி பின் ஒட்டிக்கலாம். இது ஜுவல்லரி மேக்கிங் பண்ணுறவங்க இந்த ஹூக் இருக்கு இல்லைங்களா, அதை அட்டாச் பண்ணி நெக் செட்டு மாரி ட்ரை பண்ணுவாங்க. அந்தமாரி நம்ம பண்ணலாம். அதுக்கப்புறம் நீங்கள் ஜடவில்லை மாரி ஹேர் பின்னு இது பண்ணி நீங்கள் அதுமாரியும் மேக் பண்ணலாம். நிறைய ஐடியாஸ் இருக்குது. இதிலே வந்து அந்த பின்னாடி அந்த இது மட்டும் ஒட்டிட்டு கேன்வாஸ் பேப்பர் ஒட்டிட்டு இதே நீங்கள் குட்டியாகவும் பண்ணலாம், பெருசாகவும் பண்ணலாம். இதே மெத்தடில் குட்டியாகவும் பண்ணலாம், பெருசாகவும் பண்ணலாம், எப்படி வேணாலும் பண்ணலாம். நம்ம குட்டியாக பண்ணி இயரிங் மாரி கூட நம்ம ட்ரை பண்ணலாம். ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். அந்த ஹேங்கிங் பீட்ஸ்லாம் வச்சு நம்ம இயரிங்காக ட்ரை பண்ணும்போது. ஓகேங்களா, வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ஒரு ஹேர் கிளிப்பு வந்து எப்படி மேக் பண்ணலாம் இந்த ப்ரூச்சஸ் வச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு நான் இன்னொரு டிஃப்ரெண்ட்டான ப்ரூச்சஸ் மேக் பண்ணி ஹேர் கிளிப் எப்படி மேக் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன் உங்களுக்கு. தேங்க்யூ.